friends, welcome to Shallows Artistry. பழைய நைட்டியை யூஸ் பண்ணி எப்படி ஒரு நைட் பேண்ட் செய்யலான்னு தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். பேண்ட் தைக்கிறதுக்கு நமக்கு என்னென்னலாம் மெஷர்மெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். நம்ம ஹிப்போட மேக்ஸிமம் சைஸ் மெஷர் பண்ணிக்கணும். அப்புறம் பேண்டோட மொத்த லென்த் எடுத்துக்கணும். எலாஸ்டிக் வச்சு மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம மொத்த லென்த் கூட எக்ஸ்ட்ராவா 2 இன்ச் இல்லைன்னா 2.5 இன்ச் வைக்கலாம். அடுத்ததா ஆங்கிள் சைஸ்னுடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அப்புறம் ஹிப்ல இருந்து கிராச் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு உங்களோட மேக்ஸிமம் ஹிப் சைஸ் எடுத்து அதை 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். நைட்டியோட மேல் புறத்தை நம்ம யூஸ் பண்ண போறது இல்லைங்க, அதனுடைய கீழ் புறத்துல இருந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணன பின்னாடி கட் பண்ணிக்கலாம். 35 இன்ச் நமக்கு மொத்தமா தேவைப்படுது. கூடவே மடிச்சு அடிக்கிறதுக்கு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா போட்டு 37 இன்ச் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ 37 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி மிச்ச இடத்த நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பேண்டோட மெஷர்மெண்ட் வரையறுக்க ஆரம்பிச்சிடலாம். நைட்டியை பாதியா மடக்கிக்கங்க. அகலம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய இடத்துல ஹிப் சைஸ் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அகலம் கம்மியா இருக்கிற இடத்துல காலோட ஆங்கிள் சைஸ் மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம மொத்த ஹிப் சைஸ் பாத்தீங்கன்னா 38 இன்ச்சு. அது கூட 4 இன்ச் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண போறேன். இப்போ நம்மளோட ஹிப் சைஸ் 42. இதை 4ஆல டிவைட் பண்ணணும். இந்த மெஷரிங் டேப்பை 4 டைம் நீங்க ஃபோல்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். இதை 4ஆல டிவைட் பண்ணோம்னா 10.5 இன்ச்சஸ் கிடைக்கும். அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த நைட்டியை நம்ம 4 லேயரா ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டிச் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ண போறோம். எலாஸ்டிக் வச்சு மடிச்சடிக்கிறதுக்காக 2.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாங்க. இப்போ கிராச் சைஸ் மார்க் பண்றதுக்கு ஹிப்புக்கு என்ன மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்ண போறோம். அதனால கிராச் சைஸ் 11 இன்ச் கொடுத்துருக்கேங்க. வேணும்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு இன்ச் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப் கிடைக்கும் நமக்கு. இங்கிருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணி அந்த இடத்துல ஒரு கர்வ் ஷேப் வரைஞ்சிருங்க. இந்த 2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறனால பேண்ட் கொஞ்சம் டைட்டா இல்லாம இருக்கும். இப்போ நம்ம ஆங்கிள் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணின உடனே நம்மளோட மெஷர்மெண்ட் முடிஞ்சிருச்சுங்க. இது நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற சைடு தாங்க ஓப்பனிங் சைடு. அந்த ஆப்போசிட்ல இருக்கிற சைடு வந்து க்ளோஸ்டா இருக்கும். கீழே கால் கிட்ட மடிச்சு அடிக்கிறதுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணிருக்கேங்க. இப்ப கட்டிங் முடிஞ்சாச்சு. இந்த பீசஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. இது 2 காலுக்கான தனித்தனி கட்டிங்ஸ். இது 2ஐயும் இந்த மாதிரி ஒட்டுக்கா வச்சு நம்ம தைக்கிறக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ இந்த 2 மெட்டீரியலையும் ஒட்டுக்கா ஜாயின் பண்ணி ஹிப் சைஸ்ல ஆரம்பிச்சு கிராச் பாயிண்ட் வரைக்கும் தைச்சிடலாங்க. இதை தைச்ச பின்னாடி நம்ம வேஸ்ட் பேண்ட் ரெடி பண்றதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. இங்க தான் நம்ம எலாஸ்டிக் வைக்க போறோம். நம்ம எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக ஏற்கனவே மார்க்கிங் பண்ணியிருக்கோம். அதனால அந்த இடத்துல நம்ம மடிச்சு அடிக்க போறோம். இப்போ எலாஸ்டிக் மெஷர் பண்றதுக்கு ஹிப் சைஸ்ல இருந்து 4 இன்ச் கம்மி பண்ணி எடுக்கணுங்க. வேணும்னா 5 இன்ச் கூட நீங்க கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். ஹிப் சைஸ் வந்து 38ங்கறனால அதுல இருந்து 4 இன்ச் கம்மி பண்ணி 34 இன்ச்சுக்கு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த எலாஸ்டிக்கை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் வச்சு நம்ம தைக்க போறோம். முதல்ல இதை தனியா தைச்சிட்டு அதுக்கு பின்னாடி தான் எலாஸ்டிக் ஜாயின் பண்ண போறோம். இந்த எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வேஸ்ட் பேண்ட் தைச்சிடலாங்க. ஒரு பின்னூசி எடுத்து எலாஸ்டிக்கோட ஜாயின் பண்ணிடுங்க. இந்த பின்னூசியை யூஸ் பண்ணி ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட் வரைக்கும் இந்த எலாஸ்டிக் எடுத்துட்டு போங்க. சிம்பிளா சொல்லணும்னா பேண்ட்டுக்கு நாடா போடுற அதே மெத்தட் தாங்க இது.
இப்போ 2 கார்னர்ஸ்லையுமே எலாஸ்டிக்கை உள்ளே வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. எலாஸ்டிக் அங்கே இங்கேன்னு நகராமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை நல்லா இழுத்து பிடிச்சி இந்த எலாஸ்டிக் மேலேயே 2 கோடு போட போகிறோங்க. இது மூலமாக இந்த எலாஸ்டிக் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும் அங்கேயே. இப்போ நம்ம எலாஸ்டிக் வச்சாச்சு. மிச்சம் இருக்கிற சைட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். இங்கேயும் நம்ம வேஸ்ட் லைன்லேருந்து கிராச் வரைக்கும் ஒரு தையல் போட்டுடலாங்க. இப்போ இந்த 2 சென்டர் பாயிண்ட்ஸும் கரெக்டாக வந்து மீட் பண்ணுற மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம தையல் போட்டுடலாங்க. இப்போ கால் கிட்ட 1 இன்ச் வரைக்கும் மடிச்சு அடிச்சிடலாங்க. இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிற எல்லா ஓப்பனிங்ஸையும் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். கால் 2 ஒட்டுக்கா ஜாயின் பண்ணிடலாங்க. கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்ஸ் 2 ஒட்டுக்கா ஜாயின் பண்ணிச்சுனாவே நம்ம கரெக்டாக தான் தைக்கிறோன்னு அர்த்தங்க. இப்போ இதை முழுசாக தைச்சு முடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெஷர்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் டைட்டாவோ இல்லை இன்னும் கொஞ்சம் லூஸாவோ வச்சு தைச்சிக்கலாங்க. நான் டிஃப்ரெண்ட்டான சைஸஸில் இன்னும் 2-3 பேண்ட்ஸ் தைச்சிருக்கேங்க. நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையும் இங்கிலீஷில் பார்க்கறக்கு ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்ரின்னு என்னோட இங்கிலீஷ் சேனலை பாருங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.